தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசு பள்ளிகளில் சர்ச்சை சொற்பொழிவு நடத்திய மகாவிஷ்ணு சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர். 7 நாட்களில் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி போலீசார் மனு. தீண்டாமையை ஒழிக்கவும் சமூக விடுதலைக்காகவும் போராடிய தியாகி இமானுவேல் சேகரனார் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம். சமத்துவம், சமூக நல்லிணக்கம், மிளிர்ந்த சமூகத்தை நோக்கிய நமது பயணத்திற்கு அவரது தொண்டு உரமாகட்டும் என எக்ஸ் தளத்தில் பதிவு. பரமக்குடியில் உள்ள இமானுவேல் சேகரன் நினைவிடத்தில் தமிழக அரசு சார்பில் மரியாதை. அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், பெரிய கருப்பன், மூர்த்தி உள்ளிட்டோர் மரியாதை. மதுவிலக்கு மாநாட்டை கூட்டணி கணக்குடன் இணைத்து பார்க்க வேண்டாம் என விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்தபடி திமுக அரசு மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தல். அரசியலோடு முடிச்சு போட வேண்டாம். அப்படி முடிச்சு போட்டா இதனுடைய நோக்கம், இந்த நோக்கத்தில் உள்ள தூய்மை களங்கமாகிவிடும். நாங்கள் இது அதிமுகவும் பங்கேற்கலாம் அப்படின்ற விஷயம் பல்வேறு யூகங்கள், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களோட பேட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டணி வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்ற மாதிரி ஒரு கருத்து. உங்களோட பதில் என்ன சார்? நான் முதல்ல சொல்லிட்டேன், இதை தேர்தல் அரசியலோடு கூட்டணி அரசியலோடு முடிச்சு போட வேண்டாம். அப்படி முடிச்சு போட்டா இதனுடைய நோக்கம், இந்த நோக்கத்தில் உள்ள தூய்மை களங்கமாகிவிடும். மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவை விசிக அழைத்தது வரவேற்கும் முகமாகத்தான் பார்க்கப்படுகிறது. பரமக்குடியில் இமானுவேல் சேகரனாருக்கு மரியாதை செலுத்திய பின்னர் RB உதயகுமார் பேட்டி. மகிழ்ச்சியாக அதை வரவேற்கிற முகமாகத்தான் தமிழ்நாட்டு மக்களால் பார்க்கப்படுகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த அழைப்பு குறித்து கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள்தான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அழைப்பு கொடுத்தது விசிக மது ஒழிப்பு மாநாட்டில் தமிழக வெற்றிக் கழகமும் கலந்து கொள்ளலாம் என திருமாவளவன் அறிவிப்பு. விஜய்க்கும் மது ஒழிப்பில் உடன்பாடு இருக்கும் என கருத்து. நல்ல கேள்வி. நேற்று யாரும் கேட்கல, இன்னைக்கு கேட்டிருக்கிறீங்க. அதுதான் அவருக்கும் மது ஒழிப்பில் உடன்பாடு இருக்கும் இல்லையா? கட்டாயமா. இமானுவேல் சேகரன் நினைவு தினத்திற்கு போதிய பாதுகாப்பு வழங்கவில்லை என செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. அரசியல் கட்சி தலைவர்களுக்கே உரிய பாதுகாப்பு இல்லாத போது பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு வழங்குவார்கள் எனவும் கேள்வி. ஒரு பாதுகாப்பும் இல்லைங்க. இனிமையாவது எங்களுடைய வேண்டுகோள், இனி வரும் கூட்டத்தை சரியான முறையில் கட்டுப்படுத்தி எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் பாதுகாப்பு கொடுக்கணும். எங்களை மாதிரி ஆளுகளுக்கே இந்த மாவட்டத்தில் பாதுகாப்பு இல்லைன்னா வேற யாருக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்க போறீங்க? அதனால பரமக்குடியில் இமானுவேல் சேகரனாருக்கு அஞ்சலி செலுத்த சென்ற மதிமுகவினர் போலீசாருடன் தள்ளுமுள்ளு. தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினரை அனுமதித்ததால் காவல்துறையினருடன் வாக்குவாதம். சூளகிரி அருகே 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகளை தொடங்கி வைக்க வந்த KP முனுசாமியுடன் திமுகவினர் வாக்குவாதம். தமிழக அரசின் திட்டங்களை ஆட்சியில் இருக்கும் திமுகவினர் தான் மேற்கொள்ள வேண்டும் என கூறி தகராறு செய்ததால் பரபரப்பு.
KP முனுசாமியை திமுகவை சேர்ந்தவர்கள் அரசு விழாவில் பங்கேற்க விடாமல் அராஜகம் செய்திருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. அரசியல் நாகரிகம் என்பது கொஞ்சம் கூட இல்லாமல் அதிகார மமதையில் திமுகவினர் செயல்படுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சென்னை வளசரவாக்கம் பகுதியில் கல்லூரி மாணவன் மற்றும் சிறுவன் தாக்கப்பட்ட விவகாரம். மது போதையில் பாடகர் மனோமகன் உட்பட 5 பேர் தாக்கியதாக எழுந்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை. பெட்ரோல் டீசல் GST வரி வரம்புக்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கு. வழக்கறிஞர் கனகராஜ் தொடர்ந்த வழக்கில் 4 வாரங்களில் பதிலளிக்க மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கேரள முதலமைச்சருடன் மலையாள நடிகைகள் சங்க நிர்வாகிகள் சந்திப்பு. ஹேமா கமிட்டி பரிந்துரைகளை செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தல். நெல்லை பாளையங்கோட்டை அரசு உதவி பெறும் பள்ளியில் மாணவர்களுக்கு ஆசிரியர் பாலியல் தொல்லை. மாணவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் ஆசிரியர் பணியிடை நீக்கம். நெல்லையில் பள்ளிக்கு அரிவாளுடன் சென்ற 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 3 பேரை கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்த போலீசார். தொடர்ச்சியாக மாணவர்களிடையே நடைபெறும் மோதல் போக்கால் நெல்லை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பு. இந்தியாவை செமிகண்டக்டர் மையமாக மாற்றும் செமிகான் இந்தியா 2024 உலகளாவிய மாநாடு தொடக்கம். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்தும் வகையில் பேசிய மகாவிஷ்ணு மீது ராயபுரம் காவல் நிலையத்தில் மேலும் ஒரு புகார். அனைத்து மாற்றுத்திறனாளிகள் வழக்கறிஞர் சங்க துணைத் தலைவர் ரிஷி மன்சூர் அளித்தார். வில்லங்க சொத்துக்களை பத்திரப்பதிவு செய்ய அரசே அனுமதிப்பதா என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி. சொத்துக்களை அபகரிக்க அரசு துணை போகக்கூடாது என அறிவுறுத்தல். திருவள்ளூர் அரசு மருத்துவமனை மருத்துவர் மது போதையில் மருத்துவம் பார்த்ததாக பொதுமக்கள் புகார். ஒரு நோயாளியின் ECGயை வைத்து மற்றொரு நோயாளிக்கு மருத்துவம் பார்த்ததாக புகார். விவாகரத்து முடிவு ஜெயம் ரவி தன்னிச்சையாக எடுத்தது என அவரது மனைவி ஆர்த்தி குற்றச்சாட்டு. கடந்த சில நாட்களாக சந்தித்து பேச முயன்றும் ஜெயம் ரவியை தொடர்பு கொள்ள முடியவில்லை எனவும் ஆதங்கம். ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் என் குழந்தைகளை காயப்படுத்துவதை அனுமதிக்க இயலாது என ஆர்த்தி திட்டவட்டம். திருமண வாழ்க்கை குறித்து வெளியான அறிக்கையை பார்த்து கவலையும் மனவேதனையும் அடைந்ததாகவும் அறிக்கை. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் 3வது நாளாக தொடர் வேலை நிறுத்தம். ஊதிய உயர்வு, 8 மணி நேர வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம்.
பூரண மதுவிலக்கை வலியுறுத்தி எந்த கட்சி வேண்டுமானாலும் மாநாடு நடத்தலாம். திருமாவளவன் நடத்தும் மாநாடு திமுகவை எதிர்த்து அல்ல எனவும் அமைச்சர் முத்துசாமி கருத்து. அதை வலியுறுத்த வேண்டும் என்பதற்காக நடத்துகிற ஒரு மாநாடு. எனவே அதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தப்படுத்தி அது உடனே திமுகவை எதிர்க்கிறாங்கன்னு அர்த்தத்தில் கொண்டு போறது தப்பு. அப்படியாக தமிழ்நாட்டில் போர்டு நிறுவனம் மீண்டும் முதலீடு செய்யும் வாய்ப்புகள் குறித்து நிறுவன அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. தமிழ்நாடு உடனான 30 ஆண்டுகால உறவை மீண்டும் புதுப்பிக்க சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய்ந்ததாக எக்ஸ் தளத்தில் பதிவு. தொடர் கனமழை காரணமாக குற்றாலம் 5 அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு. குளிக்க தடை விதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். திருச்சி மாநகரில் ஆபரேஷன் கஞ்சா என்ற பெயரில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் வீடு வீடாக சென்று அதிரடி சோதனை. கிலோ கணக்கில் கஞ்சா பறிமுதல், 3 பெண்கள் உள்ளிட்ட 6 பேர் கைது. மேட்டூர் அடுத்த கொளத்தூர் பகுதியில் சிறுத்தை நடமாட்டத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி. சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்து ரூபாய் 53,720 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 6,715 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மகாகவி பாரதியாரின் நினைவு நாளையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள படத்திற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் மரியாதை. அமைச்சர்கள் சேகர்பாபு, சாமிநாதன், துணை மேயர் மகேஷ்குமார் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த செருதூர் கிராம மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் கப்பலை மோதி தாக்குதல். படுகாயமடைந்த 4 மீனவர்கள் ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதி. ஹரியானா சட்டசபை தேர்தலுக்கான 11 பேர் கொண்ட 3ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது ஆம் ஆத்மி. ஹரியானா முன்னாள் முதலமைச்சர் பூபேந்திர சிங் ஹூடாவுக்கு எதிராக பிரவீன் குஸ்கானி களம் காண்கிறார். மகேந்திரா, ஐசிஐசிஐ நிறுவனங்களிடமிருந்து மாதவி புட்ச் நிறுவனம் நிதி பெற்றுள்ளதாக ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டு. தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு பதில் தராமல் மாதவி புட்ச் அமைதியாக உள்ளதாகவும் விமர்சனம். சீனாவின் ஆயுத பலம் பெருக ட்ரம்ப் உதவியதாக கமலா ஹாரிஸ் குற்றச்சாட்டு. வர்த்தக போரை அறிமுகப்படுத்தியவரும் ட்ரம்ப் தான் என நேரடி விவாதத்தில் கடும் சாடல். ஜோ பைடன் ஆட்சியில் அமெரிக்க மக்கள் பணவீக்கத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக ட்ரம்ப் குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேற்றம் அதிகரிக்கவும் பைடனின் ஆட்சியே காரணம் எனவும் கடும் சாடல். இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட 7 நாடுகள் பங்கேற்கும் தெற்காசிய ஜூனியர் தடகள போட்டி சென்னையில் இன்று தொடக்கம். 29 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் போட்டியை மாலை 5 மணிக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார்.